இந்த அழுகைக்கு காரணம் இவன் தான். இவனோட அலட்சியத்தினால இன்னைக்கு 3 பள்ளி மாணவர்கள் இறந்துட்டாங்க. 2 பேர் தீவிர சிகிச்சையில் இருக்காங்க. ஜூலை 8, 2025 அன்னைக்கு கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பம் பகுதியில் இருந்து ஒரு பிரைவேட் ஸ்கூல் வேன்ல 4 மாணவர்களை ஏத்திக்கிட்டு சங்கர் அப்படிங்கிற டிரைவர் அந்த வேனை ஓட்டிட்டு போயிருக்காரு. கடலூருக்கும் ஆலப்பாக்கத்துக்கும் இடையில ஒரு ட்ரெயின் ட்ராக் இருக்கு. அந்த ட்ரெயின் ட்ராக்கை இந்த வேன் கடக்கும்போது அதே ட்ரெயின் ட்ராக்ல விழுப்புரத்துல இருந்து மயிலாடுதுறைக்கு 70 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்த அந்த ட்ரெயின் இந்த வேன் மீது மோதி 50 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல தூக்கி வீசி இருக்கு. அந்த சம்பவ இடத்துல 3 ஸ்டூடெண்ட்ஸ் இறந்துட்டாங்க. ஒரு ஸ்டூடெண்டும் டிரைவரும் ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சையில இருக்காங்க. ட்ரெயின் ட்ராக்ல வேன் வரும்போது கேட் ஓபன்ல இருந்ததையும் ட்ரெயின் வரும்போது எந்தவித ஆரனும் அடிக்கல அப்படிங்கறதையும் வாக்குமூலமா இந்த 2 பேர் சொல்லியிருக்காங்க. இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. ஆனா கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா ரூமை விட்டு வெளியே வரல. இதனால கோபமடைஞ்ச அந்த ஊர் மக்கள் ரூமுக்குள்ள போய் பங்கஜ் சர்மாவை சரமரியா தாக்கியிருக்காங்க. இந்த மாதிரி கேட்டை ஓபன்லயே வச்சிருந்தது இது முத தடவை இல்ல, பல தடவை இந்த மாதிரி நடந்திருக்குன்னு இந்த ஊர் மக்கள் சொல்றாங்க. ட்ரெயின் வரதுக்கு முன்னாடியே கேட்டை க்ளோஸ் பண்ணாம ரூமுக்குள்ளே படுத்து தூங்கி இருக்காரு கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா. இவர் மீது 5 பிரிவுல வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க.